அனைவருக்கும் காலை வணக்கம். ஏற்கனவேதான் நண்பர்கள், வெகுவான நண்பர்கள். என்ன சந்தோஷமா இருக்கு எனக்கு, பாரதியை பற்றி இவ்வளோ பேர் புகழ்ந்து பேசும்போது எனக்கு தீராவே ரொம்ப ஒரு மயிர்கூச்சரியமாக இருக்கு. எங்கள் நட்பு ரொம்ப வருஷம் நட்பு. அது பல கதைகள் சொல்லலாங்க நட்புல. பாரதி கல்யாணத்துக்கு நாலாவது பண்ணேன் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆடியோ ஃபங்க்ஷன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். பல மீட்டிங் வந்திருக்கேன் நான் மறுபடியும். ஆனால் ஆடியோ லான்ச் பாரதி கூப்பிட்ட உடனே பாரதிக்கு என்னைக்குமே இன்னும் சொல்ல முடியாது இல்லை. ஆனால் ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பேர் பாரதியோடைய குணங்களையும் அவருடைய இதை பற்றி பேசும்போது எல்லாரும் ஒரே கருத்தோட பேசிச்சு. அது அவர் ஓர்ந்து நிற்கிறாரு பாரதி. அதான் உண்மை. அடுத்த பெரிய பட்ஜெட்ல பண்ண வேணாம் பாரதி. 500 கோடி 400 கோடி தான் ஜோக் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த படம் நல்லா வரணுன்றது எனக்கு ஆசை. நல்ல இயக்குனர் அடைஞ்சிட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப பல கதைகள் வச்சிருக்கீங்க. அன்னைக்கு கூட ஒரு கதை சொன்னோம். ஒரு கதையை நான் சும்மா சொல்லி விட்டேன். அவர் கதை திரைக்கதை எழுதிட்டார். அது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருப்பாருன்னு தெரியும். ஆனால் அது ரெகுலராக கிடையாது. அது பாருங்க. அது அடுத்தது தான் எப்படி போறீங்க. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப அவர் தான் திரைக்கதை எழுதியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாரதி என் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாநாயகன் பாரதியை என் இதயபூர்வமாக நான் வாழ்த்துகிறேன். ஏன்னா பாரதி எனக்கு நீண்ட நாள் நண்பன். பாரதி நான் காலேஜில் டிசைனராக வேலை செஞ்ச காலத்தில் நான் நிறைய படங்களுக்கு டிசைனராக ஓவியராக என்னுடைய கெரியர் சினிமாவில் விட ஆரம்பிச்சேன். ஏனில்லா மாமரம் அப்படின்ற ஒரு படத்தில் நான் டிசைனராக வேலை செஞ்சேன். பாரதி அந்த படத்தினுடைய அசோசியேட் டைரக்டர். ஏற்கனவே என்னுடைய கல்லூரி நாட்கள் காலேஜில் படிக்கும்போது ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் 3 ஆண்டுகள், அந்த நாட்கள், டார்லிங் டார்லிங் டார்லிங், ஏனில்லா மாமரம், இந்த மாதிரி. ஸோ உங்களுடைய நட்பு அதிலிருந்து தொடர்ந்தது. பாரதியோட அஸ்திவாரம், சினிமாவோட அஸ்திவாரம்னாலே எழுத்து தான். அந்த அஸ்திவாரத்தை பிடித்து கொண்டுதான் இந்த பாரதி இந்த பிரெயின் வரைக்கும் நடந்து வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, பாரதி வீட்டில் எப்போதும் புத்தகம் இருக்கணும். அந்த காலத்திலேயே நான் வீட்டுக்கு பாரதி வீட்டுக்கு அடிக்கடி போவேன். பாரதியோட அம்மா நல்லா மீன் விழுந்து வச்சு கொடுப்பாங்க. நிறைய ரஷ்யன் நாவல்ஸ் நாங்கள் திருப்பி 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 பாரதி வீட்டில் பல முறை படிச்சிருக்கேன். என்னோட புத்தக அறிவுங்கிறது ஆரம்பிச்ச காலங்கிறது பாரதியோட தான். அந்த பாரதி எனக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு இந்த புத்தக அறிவை கொடுத்திருக்காரு. சினிமாவில் அறிவு எழுத்துங்கிறது ரொம்ப அபிலாஷம். அது இன்னைக்கு ரொம்ப இல்லாதனால்தான் தமிழ் சினிமா ரொம்ப சீர்கெட்டு போயிருக்கு. புத்தகங்கள் யாரும் படிக்கிறது இல்லை. ஆனா புத்தகத்தையும் எழுத்தையுமே தன்னுடைய ஆயுதமாக வச்சு இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிற இந்த பாரதிக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இது ட்ரீம் கல்றது என்னோட படத்தை டைட்டில் மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கு. முன்னாடியே சொல்லியிருந்தா நானே கூட வாங்கி பார்த்தேன். ரொம்ப அருமையான டைட்டில். நான் படம் பார்த்தேன். ரொம்ப பொலிட்டிக்கா ரொம்ப அழகா இளமையா பண்ணியிருக்காரு பாரதி. இந்த படம் வெற்றியடைய அவர் தொழில் எல்லாருக்கும், கலைஞர்கள், அவர் ஒர்க் பண்ண நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வெற்றி விழாவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் இங்க அத்தனை பேர் வந்திருக்கீங்க, நன்றி. ஃபர்ஸ்ட் என்னோட நன்றி சொல்லணும்னா என்னோட டைரக்டர் சாருக்கு தான் சொல்லணும். அவர் பார்க்கறதுக்கு ஆக்சுவலா குழந்தை தான். இயல்பாகவே அவர் குழந்தை தான். அந்த செட்லி ஆகட்டும், அவர் பேசுற விதமாகட்டும், அப்ரோச் பண்ற விதமாகட்டும், அப்படியே குழந்தைத்தனமா இருக்கும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். என்ன அழகா காமிச்ச சாலமன் சார், நன்றி சார். ஃப்ரேம்ஸ் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வச்சு
என்ன அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ இளமாறன் சார். நான் பாட்டு கேட்ட உடனே சொன்னேன் சாலமன் சார் கிட்ட, ஞாபகம் இருக்கா சார்? சார் இது வந்து பிளேலிஸ்ட்ல கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட் சாங்காக அமைஞ்சிருக்கு. எடிட்டர் சார் அகமத் ப்ரோ, நாங்கள் ப்ரிவியூ ஷோவில் பார்த்தோம், அவ்வளோ கிறிஸ்பாக எடிட் பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். டயலாக் ரைட்டர்ஸ் ஹேமந்த் ப்ரோ, நானும் அவரும் ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் இந்த படத்தில். எனக்கு என்ன சேஞ்சஸ் வேணும்னாலும் அவர்கிட்ட தான் கேட்பேன், வித் டைரக்டர் சாரோட அப்ரூவலோட. அந்த ஃப்ரீடம் வந்து டைரக்டர் எனக்கு கொடுத்துருந்தாரு. ஹேமந்த் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. ஹரிஷா, சாஸ்தா, அதுக்கப்புறம் இன்னும் ஆல்ரெடி தெரியும், எல்லாருக்கும் நன்றி. இப்போ என்ன சொல்றது, ரொம்ப நேரம் இருக்கு. இது என்னோட முதல் ஸ்டேஜ் தான். ஆக்சுவலா ட்ரீம் கேர்ள் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்ல அறிமுகமாக இருக்கேன் ஹீரோவா. ஆக்சுவலா இது வந்து என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தான். நான் இந்த மேடையில் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க ஒரு காரணமாக இருந்த ஒரே ஒரு பர்சன் என்னோட லைஃப்ல என்னோட அப்பா மட்டும்தான். ஏன்னா அவர் மட்டும் என்னை நம்பினாரு. இந்த சினிமா அப்படின்னு நான் தேர்ந்தெடுக்கும் போது என்னோட ஃபேமிலி யாருமே நம்பலை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்பலை, என்னோட அப்பா மட்டும்தான் நம்பினார். ஆக்சுவலா அவர் தான் சொன்னார், நீ போட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்பா இப்போ என் கூட இல்லை, ஸ்டில் நான் வந்து பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னோட அம்மா. அவங்க என்னைக்குமே வந்து என்கிட்ட எப்பயுமே எதிர்பார்த்தது கிடையாது. இப்போ வரைக்குமே நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் என்ன அப்படின்னு எதுவுமே கேட்டுக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே நான் எடுத்துக்கிட்டது இல்லை. என்னோட லைஃப்ல அவங்களோட லைஃப்ல யாரும் முக்கியம்னு பார்த்தா நான் மட்டும்தான். அம்மா வந்திருக்காங்க சார், அம்மாவை கூப்பிட்டுக்கலாமா ஸ்டேஜ்ல ஒரே ஒரு டைம்? மேலே மட்டும் பார்த்து அளவு கொடுத்துக்கிட்டோம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண விரும்பல. தேங்க்யூ. கூப்பிட்டுக்கிட்டோமா? ஆமா. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணுறதே எனக்கு ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜாக ஃபீல் ஆகுது. ஏன்னா பிசி ஸ்ரீராம் சார் வந்திருக்காரு. அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்ட்னு எல்லாருக்குமே தெரியும் சினிமா இண்டஸ்ட்ரியில். அவர் கூட ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு. அண்ட் இங்கே வந்திருக்க வசந்தபாலன் டைரக்டர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு இந்த மூவியில் கேஸ்ட் பண்ணது சாலமன் சார் தான். சார் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கா ஹரிஷா, நீங்கள் வந்து பாருங்க ஆஃபீஸ்ன்னு சொல்லி. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாரதி சாரை மீட் பண்ணேன். அண்ட் பாரதி சார் பார்த்தோன்னே ஓகே எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நீங்கள் தான் வந்து என்னோட ட்ரீம் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் லைக் 20-25 டேஸில் ஷூட் பண்ணோம். அண்ட் இப்போ அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. பிகாஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸும் அவ்வளோ அழகாக இருக்கு. சாலமன் சார், நீங்கள் யூ டன் அ கிரேட் ஜாப். லைக் தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு இப்போ தான் தெரியுது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அண்ட் ஹேமந்த் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் லைக் எங்க கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் லைக் பிரபு அண்ட் ஜீவா எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஒரு 15-20 டேஸ் இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக ஷூட் போச்சு. அண்ட் கரெக்டாக 6 ஆயிடுச்சுன்னா பேக்கப் பண்ணிடுவார் சார். ஸோ அது வந்து எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச். இவங்க எல்லாமே இந்த செட்டில் அவங்க வந்தாலே அவ்வளோ கலகலன்னு இருக்கும், அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அண்ட் லைக் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லைக் ஐ எம் ஸோ ப்ளஷர் டு ஹாவ் அ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேசலாம் நினச்சேன், ரொம்ப டைம் ஆச்சு, நான் ரொம்ப பேசலை. நிறைய பேசுகிறது விஷயம் இருக்குது. ஆனால் என்னோட அழைப்பேற்றல் இங்கே வந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி.
நான் ஒரு வாட்டி ஃபோனில் தான் கூப்பிட்டேன். அத்தனை பேர் வந்தாங்க, என்னை மதித்து அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் அதை பேசியிருக்கிறேன். நன்றி. படத்தை போய் இது காமெடி என்னன்னா, அதாவது எப்படி சொல்றேன்னா, ஆக்சுவலா நான் சினிமாவுக்கு ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்றப்ப எல்லாமே எனக்கு நல்ல கம்பெனியே கிடைக்கல. ஃபர்ஸ்ட் வேலியில்லா மாமரம், நூலர்ந்த பட்டம், காவேரி கரைநிலை, இந்த மாதிரி சின்ன சின்ன உப்பா படம்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி படங்கள் தான் கிடைச்சது. எனக்கு அசிஸ்டன்ட் வாய்ப்பு சரியாகவே கிடைக்கல. ஒரே ஒரு படம் நெஞ்சமெல்லாம் இருந்தது, அதில் தான் மோகன், ராதா, பூர்ணிமாச்சாரம் நடிச்ச படம். அந்த ஒரு படம் தான் அசிஸ்டன்ட் ஒழுங்கான படம் வாய்ப்பு கிடைச்சது. அப்போ கூட கஷ்டம். நான் சென்னையில் தனியாக வந்து சாப்பாட்டுக்கு தங்குற இடத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் பத்திரிகையில போய் சேர்ந்தேன். அதுக்கு பாவச்சந்திரன் ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் பத்திரிகை சேர்ந்தேன்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா சென்னை வாழ்க்கையே எனக்கு ஓரளவு வசதியாச்சு. அந்த பத்திரிகை துறையில் ஒரு 4-5 வருஷம் இருந்தேன். அப்ப இருக்கிறப்ப சினிமா ஆர்வம் இல்லை. அப்ப பிலிம்ஸ்ல இருந்து படம் பார்க்கறது, உலக சினிமா பார்க்கறது, நிறைய புத்தகங்கள் படிக்கிறது, சினிமா பற்றி சிந்திச்சுட்டு இருப்பேன். ஆனா பத்திரிகை எழுதிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு முதல் சினிமாவில் அங்கீகாரம் கொடுத்தது வந்து பி.சி. ஸ்ரீராம். அவர் தான் எனக்கு அவரோட டைரக்ஷன்ல மீரா படத்துக்கு கதை வசனம் கொடுத்தாரு. அது எனக்கு ஒரு நல்ல இதா இருந்தது. அதுக்கப்புறம் தான் திருமணம் ஆச்சு. திரும்ப ஒரு படம் முயற்சியில கொஞ்சம் தோல்வி. படம் ஐயான்னு ஒரு கதை ஸ்கிரிப்ட் எழுதி சரியா வரல. அப்புறம் சரி என்னடா சினிமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் சினிமாவை ரொம்ப நேசிப்பேன். அதே நேரத்தில் சினிமாவுக்காக நான் வந்து கஷ்டப்பட மாட்டேன். சரி அடுத்த வேலை செய்யலான்ட்டு ராஜ் டிவியில நிகழ்ச்சி தயாரிப்பாளர் மாதிரி நிறைய நிகழ்ச்சிக்கு பண்ணேன். அதுல நிறைய பணமும் விளம்பர படம் எடுக்கிற வாய்ப்பும் கிடைச்சது. அப்போ என் லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆச்சு. ஏன்னா அப்போ எனக்கு 2 பசங்க, ஃபேமிலியை நல்லா பார்த்துக்க முடிஞ்சுச்சு. சரி அப்புறம் இன்னும் ஸ்டடியா அதுல கூட என்னன்னா ஒவ்வொரு விளம்பர படம் இருக்கிறது நிகழ்ச்சி பண்றதுல கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருந்தது. அதுக்கப்புறம் கல்லூரிக்கு புத்தகம் போட ஆரம்பிச்சேன். இதுல சொல்லிட்டு அது ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. ஒரு சார் சொன்னார், இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி, அது வந்து என்னன்னா MBA படிப்பாங்க இந்தியா முழுக்க ஒரே சிலபஸ்ல. அதுக்கு வந்து நான் கொஸ்டின் பேப்பர் போட்டு, கொஸ்டின் ஆன்சர் சின்னதா புக்கு 40 ரூபாய்க்கு குட்டி புக்கு போட்டு சவுத் இந்தியா முழுக்க அந்த இது நடக்கிற கல்லூரியில் அந்த வகுப்பு நடக்கிற இடத்துல போய் வெளியே வச்சு வித்து அது பயங்கர வெற்றி அடைய செம சக்சஸ் ஆச்சு. இந்தியா முழுக்க அந்த புக்கு போச்சு. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் புக்கு போட்டேன். இந்த 26 வருஷமா சார்லதா பப்ளிகேஷன் நடத்துறேன். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கம்ஃபர்டபுளா இருக்கேன். ஆனா சினிமா நான் தடுத்துட்டே இருக்கும்ல. அப்ப அர்ச்சனா வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. நாங்க 2 பேரும் எப்ப நாங்க 2 பேரும் பேசுனாலும் சினிமா பத்தி பேசுவோம். சினிமா பேசிட்டே இருப்போம். நைட்டு 11 மணி 12 1 மணி அவ்வளவு சினிமா பேசுவோம். அப்பதான் சரி அவங்களுக்கு தோணுச்சு. நான் ஒரு கதை சொன்னேன், இப்படி ஒரு பண்ணலாம்னு. அந்த அலுவலகம் 2 வந்து அர்ச்சனா தயாரிச்சாங்க. அவங்க இந்த ட்ராக் பார்க்கணும்ட்டு. ஆனா அவங்க ஐயோ பணத்தை பாரோ பண்ணி கடன் வாங்கி பண்ணலாம்னு திட்டம் போடுறப்ப நான் பயந்துட்டேன். ஐயோ நம்மளால அவங்க தான் கஷ்டப்படக்கூடாதுன்னு. சரி ரேவதி அப்ப ஃப்ரெண்டு, ரேவதி டேரக்டரை போடுவோம், உனக்கு சேர்த்து நீ நினைக்கிற இந்த கதையும் நடிக்கலாம், ரேவதி டேரக்டரை போடுற அப்படின்னு சொன்னேன். ஆனா அவங்க உறுதியா இல்லடா அது நீ தான் ஃபீல் பண்ண, உன்னாலதான் ஃபீல் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி, சரி முடிஞ்ச வரைக்கும் சிக்கமா எப்படி இருக்குன்னு பிளான் பண்ணி அது 12 நாள்ல அந்த படத்தை எடுத்து முடிச்சேன். சின்ன பட்ஜெட்ல தான் அந்த படம் ஓரளவு ஒரு நல்ல எனக்கு பேரு. இப்ப கூட யூடியூப்ல இருக்கு 2 மில்லியன் மேல அந்த படம் பார்த்துருக்காங்க, நல்ல ரிவ்யூ போட்டிருக்காங்க. அது சந்தோஷம். அப்புறம் என்ன சும்மா இருக்க முடியல, சும்மா அடுத்து படம் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ண, சரி படம் பண்ணலாம், இந்த டீம்களுக்கு ஒரு 4 சீன் எடுத்து பார்ப்போம் ஒரு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சாலமனை கூப்பிட்டு ஒரு 4 சீன் இங்க எடுக்கலாம்னா அவன் என்ன சொன்னா, அவன் ஊட்டி சார் அந்த 4 சீன் ஊட்டியில போய் எடுக்கலாம் சார். செம்மொழி பூங்கால இருந்து அவன் கேட்டா 30,000 படம் கேட்டா, இந்த 30 ரூபாய்க்கு ஊட்டியில போய் எடுக்கலாம்னு சொன்னான். 4 சீன் எடுக்கலாம்னு தான் போனேன். அப்படியே ஒரு பிளான் பண்ணி அங்க ஒரு 16 நாள்ல அந்த படத்தை எடுத்து வச்சேன். அப்போ அந்த ஸ்கிரிப்ட் கூட எனக்கு ரொம்ப சப்போர்ட் இருந்தது வந்து ஹேமந்த். நைட்டு இதெல்லாம் இது எடுக்கலாம்னா காலையில் சீன் எழுதி கொடுப்பான். அப்படி அழகாக வந்து அந்த படத்தை சிம்பிளா எடுத்து முடிச்சேன். எனக்கு சந்தோஷம். அப்புறம் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, சினிமாவுக்காக கஷ்டப்படுறவங்களை நிறைய பேர் படுறாங்க, அது எனக்கு பிடிக்காது. பிரேக் பண்ணுங்க. அமெரிக்காவில் எப்படின்னா ஒரு பையன் நல்லா படிக்கலன்னா 1 வருஷம் பிரேக் பண்ணி விட்டுருவாங்க. அந்த 1 வருஷம் பிரேக் பண்ணி சுத்துறதுல அடுத்து அவங்க சினிமா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நீங்க சினிமா வாய்ப்பு கிடைக்கலன்னா என்ன பண்ணணும்னா அதை கட் பண்ணிட்டு போயிருங்க. நான் நிறைய பேர் பத்திரிகையில இருந்து நிறைய வேலை பார்த்திருக்கேன். ஆனா சினிமா எனக்குள்ள இருந்துட்டே இருக்கு. இப்ப நான் இப்ப என்ன நினைச்சத இப்ப அடுத்த படம் கூட எடுத்து முடிச்சிருக்கேன், சைக்கிள் கேப்டன். அதுக்கு அடுத்த படத்துக்கு எனக்கு ஷூட்டிங் ரெடியா இருக்கேன். அதனால எப்பனாலும் எடுக்க முடியும். நீங்க நம்பணும். இப்ப நான் 40 வருஷமா ட்ரை பண்ணேன். ஆனா இப்ப என்னால கண்டினியூஸா படம் எடுக்க வாய்ப்பு எனக்கு உருவாயிருக்கு. அது முக்கியம் என்னன்னா
சின்ன பட்ஜெட் எடுக்கிறது எப்படின்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பிளானிங் எனக்குலாம் ஒண்ணுமே இல்லை. இப்போ 4 சீன் எடுக்க போன அந்த படத்தை எடுத்திருந்தேன்னா ஒரு ஐடியா தான். அப்புறம் என்னன்னா சிக்கனமா எப்படி எடுக்கிறதுன்றதை பத்தி எனக்கு நிறைய ஐடியா இருக்கு. நான் அப்படிதான் எடுப்பேன் எப்பயுமே. செலவு இல்லாம அது பிளான் பண்ணலாம். அது ஸ்கிரிப்ட் தான். அந்த ஐடியா தான் ரொம்ப முக்கியம். நிறைய செலவு பண்ண வேண்டாம். ஏன்னா கொஞ்சமா செலவு பண்ணா ஒருவேளை படம் தாக்கட்டி கூட பாதிப்பு வராது. அதுதான் நான் சொல்றேன். இவ்வளவுதான் சுருக்கம்னு நினைக்கிறேன். போதும். தேங்க்யூ. இனிய காலை வணக்கம். இப்படியே மேடையில் வந்து மீரா அப்படிங்கிற படத்துல இருந்து இந்த மேடையில் பேச்சு ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மீரா படத்துல நான் ஒரு உதவி எடிட்டரா நான் வேலை பார்த்த காலத்துல வந்து பிசி சார் வந்து லலிங்கி டீச்சர் சார்ட்ட வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த விஷுவல்ஸை அந்த ரஷ்ஷை முன்ன பின்ன நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறேன். அப்படி ஒரு மேடை ஆக்சுவலா எப்படி இசைஞானியவர்களை வந்து நம்ம கொண்டாடுறோமோ அதுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத இந்தியாவின் ஒரு மகத்தான ஒளிப்பதிவு மேடைனா வந்து பிசி சாரை சொல்லலாம். பிசிஆர் படங்கள் பார்த்த பிறகுதான் வீடு இவ்வளவு அழகா அப்படின்னு மௌன ராகத்துல தெரிஞ்சு. அது முன்னாடி வரைக்கும் வீடு அழகுன்னு தெரிஞ்சதில்லை. வீடு அவ்வளவு அழகா, ஒரு காட்டன் புடவை அவ்வளவு அழகா அப்படின்னு தெரிஞ்ச படம் வந்து மௌன ராகம். நான் வந்து கமலா தேட்டர்ல திரையாத்திரடா படம் பார்த்துட்டு இருந்தேன். அதுல வந்து தீ தீ தித்திக்கும் தீ அப்படின்னு ஒரு பாட்டு. நம்ம ஊர்ல இருக்கிற மியூசியம் இவ்வளோ அழகா அப்படின்னு அந்த பாட்டு வர்றப்போ ஒரு கட்டத்துல அந்த லைட்லாம் ஆஃப் ஆகி திருப்பி ஆன் ஆகும். மொத்த தேட்டரும் கமலா தேட்டர்ல கைதட்டி குமிச்சிச்சு. ஒரு வசனத்துக்கு கிடைக்காத கைதட்டு, ஒரு நடிப்பு, எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒளிப்பதிவுக்கு ஒரு மொத்த திரையரங்கமும் கைதட்டி மகிழ்ந்துச்சுன்னா வெறும் ஒரு லைட்ல ஒருத்தன் கவிதை சொல்றான், ஒரு மேஜிக் பண்றாருன்னா அந்த பாட்டை வந்து நான் திருப்பி அடுத்த நாள் மறுபடியும் திருவாதிரை பாக்குறேன். அதே இடத்துல கைதட்டு விழுது. ஒரு ஒளிப்பதிவுக்கு ஒரு கைதட்டை ஒருத்தர் வாங்கிட்டு வந்துட முடியும்னா அதுக்கு பிறகு கூர்மையா ஒரு படங்களை பார்க்க ஆரம்பிச்சா, அப்ப நாயகன்ல பார்த்தா மெதுவா நாயகன் வளர 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 ஆஃப் லைட்ல இருக்க நாயகன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் மரணமாகிறப்ப ஒரு பிரைட் லைட்ல இறந்து போவார். ஒரு கதாசிரியர் கதை சொல்லிட்டு இருக்க மாதிரி வெளியில ஒரு கதையை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இருக்க ஒரு மேதையா நான் வந்து பிசி சார் அவர்களை பாக்குறேன். அவருடைய டைரக்ஷன்ல உள்ள குருதி புனல் ஆகட்டும், அக்னி நட்சத்திரம் ஆகட்டும். எனக்கு அக்னி நட்சத்திரத்தினுடைய போட்டோகிராஃபி எல்லாம் பயங்கர வியப்பா இருக்கும். எப்படா இது அப்படின்னு மணிசாட்ட ஒரு தடவை கேட்டப்ப கார்ட்டூன் படங்கள் எல்லாம் பாக்குற ஒரு மேஜிக்கை பண்ணணும் அப்படின்னு நானும் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஆனா அந்த மேஜிக்கை வந்து ராஜா அந்த சாங்ல வந்து அப்படி இதுக்கு முன்னாடி சென்னையினுடைய எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனை நம்ம பார்த்திருப்போமான்னு தெரியாது. அவ்வளவு அற்புதமா வீட்டுல இருக்க வெங்கல தட்டு கூட வெங்கல பானை கூட நின்ற ஒரு அழகா வந்து திரையில காமிச்சவரு. அப்ப 35mm வெறும் ப்ராசஸிங், வெறும் பிலிம், வெறும் லேபு, இன்னைக்கு இருக்க டிஏ கிடையாது, எதுவும் கிடையாது. அதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மேஜிக்கை பண்ண ஒரு மகத்தான ஒரு ஒளிப்பதிவு மேதையாக நினைக்கிறேன். தமிழ் சினிமா கொண்டாட வேண்டிய ஒரு மேதை. அவர்கிட்ட வர்ற அசிஸ்டன்ஸுக்கு எதா நான் பண்ணல அந்த படம் நீ பண்ணிக்கோ அப்படின்னு மொத்த இந்தியாவினுடைய மகத்தான ஒளிப்பதிவாளர்கள் யார்கிட்ட வந்திருக்கிறாங்கன்னா பிசி ஸ்ரீராம்ங்கிற ஒரு மாபெரும் மேதை கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னும் தமிழ் சினிமா அவரை கொண்டாட வேண்டிய மிக பெரிதாக கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நான் எப்பவுமே மேடை அவரோட ஷேர் பண்ணதில்லை. இந்த நேரத்துல மேடையை நான் அவரோட ஷேர் பண்றத நினைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு மாபெரும் மேடையும் கரங்களில் தமிழ் சினிமா இன்னும் மகிழ்ச்சியோடு அந்த விஷுவல்ஸ் அலைபாய் ஆகட்டும், ஓகே கம்பெனி ஆகட்டும், அவர் சீனிக்கம் பண்றப்ப இருந்ததாகட்டும், டோர்மேன்ல கமல் சாரும் அப்படி சிவாஜி சாரும் இருக்கிறப்ப அப்படி பார்த்தா அப்படி ஒரு போயிட்டிக் பெயிண்டிங் மாதிரி வரைகிறதாகட்டும் அப்படின்னு பிசி சார் இருக்கிற மேடையில் இருப்பதை நினைத்து மிகவும் மகிழ்கிறேன், வணங்குகிறேன். திரையுலகம் அவருக்கு ஒரு மாபெரும் பாராட்டு விழாவை சரியாக ஒரு ஒளிப்பதிவை கொண்டு சேர்க்க வேண்டிய அடுத்த தலைமுறைக்கு செய்கிற வேலை. ஏன்னா எனக்கு வந்து மொபைல்ல யார் வேணா போட்டோ எடுக்கலாம், யார் வேணா என்ன செய்யலாம் அப்படின்னு மாறுற ஒரு காலத்துல 80களில் இருந்து அந்த மேஜிக்கை செஞ்சு கொண்டு இருக்கிற ஒருவரை நாம் கொண்டாட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். விரைவில் அப்படி ஒரு கொண்டாட்டத்திற்கு தமிழ் திரையுலகம் தயாராக வேண்டும் என்கிற ஒரு அன்பு வேண்டுகோளை இந்த மேடையில் நான் வைக்க விரும்புகிறேன். அடுத்து வந்து பல விஷுவல் கம்யூனிகேஷன் காலேஜுக்கு போவேன்.
அங்க இருக்கிற முதல்வர்கள்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு திரைப்படம் சம்பந்தமாகவோ கலை சம்பந்தமாகவோ லிட்ரேச்சர் சம்பந்தமாகவோ எந்த விருப்பமும் இருக்காது. சார் மாசத்துக்கு யாராவது ஒரு விஐபி கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கணும் சார் அப்படின்பாங்க. இப்படிதான் எம்ஜிஆர் திரைப்படத்தில் இருந்த ஒரு காலகட்டத்தில் கலை மீதும் ஓவியம் மீதும் நவீனம் மீதும் மிகப்பெரிய காதல் கொண்ட நடுவு சார் வந்து திரைப்பட கல்லூரிக்கு நுழைந்தது என்பது மாபெரும் சாதனை. அவங்க புள்ளி வெட்ட கூட ஆள் இல்லை. இப்பதான் வெளியே கேட்டேன், 10 கோடியில அவர் வந்த பிறகு எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் திரைப்பட கல்லூரிக்கு சாங்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு தகவல் சொன்னாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனா அங்கிருந்து வந்த திரைப்பட கல்லூரியில் தான் புள்ளி விசாரணையிலிருந்து ஈடுகளிலிருந்து தமிழ் சினிமாவை மலர்ச்சி ஏற்படுத்துகிற அந்த உலகம் வந்துச்சு. அது அப்படியே மண்டி போய் கிடந்துச்சு. அப்படியே புதர் மண்டி போய் கிடந்த ஒரு இடத்துல போய் ஒளி மாறி இருக்கிற நறுவிசார் அங்க போய் அப்படியே உட்கார்ந்து பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு திரைத்துறைக்கான திரை மாணவர்களுக்கான ஒரு எளிமையான ஒரு காலம் அந்த எம்ஜிஆர் பிலிம் இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் ரொம்ப ஆழமா நம்புறேன். பர்சனலாகவும் என்னோட எல்லா படங்கள் சம்பந்தமாக அவர் எப்பவுமே பேசிட்டே இருப்பார். எனக்கு அங்காடி திரைப்படத்தினுடைய லோகோ வரைஞ்சு கொடுக்கணும், எளிமையான படம் அப்படின்னு கேட்டேன். அந்த அங்காடி திரைய டைட்டிலுடைய லோகோவை ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல என் கையில வரைஞ்சு வச்சுக்கோ பாலன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கும் அவருக்குமான உறவு இருக்கிறது. ஸோ அவரையும் இந்த மேடையில் நான் ஷேர் பண்றதை நினைச்சு மிக மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். ரொம்ப ஆரோக்கியமான கலையின் உச்சகட்டமான 2 மேடைகள் இருக்கிற ஒரு மேடை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவர்கள் எல்லாம் இந்த மேடை காலத்தில் இருந்து எம்ஆர் பாரதி அவர்கள் பிருந்தா சார் மூலியமா தான் எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தெரியும். ஸோ இந்த விஷுவல்ஸ் எல்லாமே பார்க்குறப்ப ஒரு இளமை தகுந்தும் ஒரு படமாக இருக்கிறது. ஸோ இந்த டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. 45, 42, 40 அவன் சென்னைக்கு வந்து ஒரு காலத்துல இருந்து தெரியும் பாரதியை. எல்லாவற்றையும் விட அதே காலகட்டத்தில் எனக்கு இருந்து அறிமுகமான நண்பர்கள் எல்லோரும் இந்த 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 நிகழ்ச்சியில விழாவில் இருக்கிறாங்க. அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். மற்றபடி பாரதிக்கும் பாரதியோடு சேர்ந்து இயங்கி இருக்கிற இந்த குழுவுக்கும் என்னுடைய நல்வாழ்த்தை சொல்லிக் கொள்கிறேன். உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நல்வாழ்த்தை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.